படிச்சுட்டு இருந்தாங்க சார். இந்த பூபால பாட்டு பூபாலம் அப்படி உண்ணி மச்சான் பேசிட்டு ஆச்சாமே சிறுக்கண விரிங்க அப்படின்னாங்க. இப்படி இங்க ஒரு 8 பேர் இருந்துச்சாங்க சார், அங்க ஒரு 5-6 பேர் இருந்துச்சாங்க, அங்க ஒரு 6 பேர் இருந்துச்சாங்க. எனக்கு தாங்கிக்கவே முடியல. பாட்டை இவ்வளவு என்ஜாய் பண்ணி பாட்டுனாங்க. டப்புன்னு மீதி தீப்பட்டி இருக்கு, அது இருக்கா இது இருக்கான்னு கும்பலுக்குள்ள வெளியே போறானுங்க. அடுத்த ஷோ பார்த்தேன், அதுலேயும் இதே மாதிரி அவன் தீப்பட்டி இருக்கு, அது இருக்கா இருக்கான்னு கேட்கறான். என்ன இருந்துச்சு வெளியே போறானுங்க சார். இவ்வளவு நல்ல படத்துல இப்படி போறாங்கன்னு மனசே கேட்கல சார். அதுக்கப்புறமா அப்படியே பாட்டு தூக்கி வச்சுட்டேன் சார். அதுக்கப்புறம் எங்கேயுமே யாருமே எந்திரிக்கல, தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காங்க. ஆனால் அந்த பாட்டு இளையராஜன் நிஜமான எப்போ கேட்டாலும் அவ்வளோ மெலடியாக இருக்கும். நைட்டில் தூக்கம் அதை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். நானே அதுக்கப்புறம் பின்னாடியெல்லாம் வந்து ராத்திரியில் அந்த பாட்டு பல தடவை கேட்டிருக்கேன், கேட்டு என்ஜாய் பண்ணேன். ஆனால் என் படத்தில் ஏன்னா நான் காமெடியாக படம்னு ஓடிட்டு இருக்கேன் ஸ்பீடு. அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தங்கச்செங்கி பாடினாங்களே இந்த மாதிரிலாம் பாட்டு இருந்ததுன்னா அந்த ரிதமிக்கே இருந்தா கேட்பாங்க. இது ஸ்லோவாக அப்படி ஆரம்பிச்சுமே அந்த மாதிரி பாட்டு கூட இப்படி நிறைய பேர் எந்திரிச்சு போவாங்க. பாட்டு ரசிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பாட்டு வந்து எந்த இடத்துல எந்த படத்துல எப்படி வருது அப்படிங்கிறது பொறுப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த பாட்டு பிரம்மாண்டமான பாட்டு. இன்னைக்கு அது ஒரு ரிதமிக்கா சேரம் மற்றபடி இன்னொரு நாள் நீங்கள் வந்து அடிக்கடி ஃபீல் பண்ண முடியாது. நல்லா தயார் பண்ணிக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நான் வந்து கேட்குறேன், முடிஞ்சால் நானும் போட பாருங்க. ஓகே, இந்த ஃபோக்கஸ் இது வந்து டீம் ஃபோக்கஸ் நல்லபடியாக வந்துடும். கண்டிப்பாக முதல்ல வந்து இவங்க என்ன கதை எழுத போகிறாங்க என்னன்னு சொல்லி கேட்டு அதுலேயும் நான் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி கேட்டு நினச்சி பாட அவங்க தாத்தா பேர் அதை வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகி கோபிங்க எல்லாருமே கோபிக்கு வந்து. ஏன்னா நான் வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சோன்னே படம் எல்லாம் ஹிட்டாக ஆரம்பிச்சோன்னே இது ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஆகிப்போச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோ வாரணி ஸ்டுடியோ மாதிரி கோபிக்கு ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஆகிதான். தமிழில் மட்டும் வரல, தெலுங்குலேருந்து இங்கே வந்தாங்க, ஹிந்தியிலேருந்து வந்தாங்க,